எல்லோருக்கும் வணக்கம். கிரேசியஸ்ட் வெல்கம் டு பிரைட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மக்கள் எல்லாருமே பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேவில் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவும் கவலைப்படுறாங்க. அப்படியே பணம் இருந்தாலும் அதை எப்படிலாம் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க. ஆனால் இங்கே யாருமே பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகணும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த காலத்துல சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருமே பண்டமாற்று முறை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது பார்ட்டர் சிஸ்டம். ஒரு எஜமானருக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு ஊதியமா அரிசி தானியம் வழங்கப்பட்டுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு ஊதியமா விளைச்சல்ல ஒரு பங்கு தரப்படும். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இந்த பார்ட்டர் சிஸ்டம் அதிகமா அன்னவுன் பர்சன் கிட்டையும் எனிமிஸ் கிட்டையும் தான் அதிகமா பயன்படுத்தினாங்களாம். தென் அதுக்கப்புறம் உப்பு மற்றும் சிப்பிக்கு மட்டும்தான் அதிகமாக பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் வார் கோதுமையை எடையிட பயன்படுத்தப்படும் செகல் என்ற யூனிட் தான் பணத்துக்கு பயன்படுத்தினாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டை கிமு 3000ஆம் ஆண்டில் மெசபடோமியாவில் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கா, ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவெல்லாம் கௌரி செல்ஸ் பணமாக பயன்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் கௌரி செல்ஸ்ல இருந்து எப்படி பிட்காயினா மாறுச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே நாணயமா எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நேச்சரா வந்த கௌரி செல்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. கௌரி செல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அது சோழிகள் தான். கிமு 1200ஆம் ஆண்டு பணமாக இந்த கௌரி செல்ஸை பயன்படுத்தப்பட்டது. அது அழகா இருந்தாலும் சீரற்ற முறையில் இருந்தாலும் அது சின்னதாகவும் ரொம்ப நீடித்ததாகவும் இருந்துச்சு. அதனால அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கௌரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மொலாஸ்கோ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசன்லையும் பசிபிக் ஓசன்லையும் தான் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இந்த கௌரி செல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த காலத்தில். அமெரிக்காவில் பணமா அந்த காலத்தில் வேம்பும் தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நேச்சுரல் காயினா, அதாவது இயற்கையான நாணயமா எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா திமிங்கலத்தோட பற்களை தான் யூஸ் பண்ணாங்களாம். இந்த பற்கள் எல்லாம் மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபீஜியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்களாம். இதுக்கப்புறம் யாப்தீவில் தான் சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி ஒரு காயினா உருவாக்குனாங்களாம். என்னதான் இந்த அளவுக்கு காயினா உருவாக்குனாலும் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் ரொம்ப கொடுமையானது. கவுண்டர் ஃபைட்டிங்னா ஒன்றும் இல்லை, அதுதான் கள்ளநோட்டு. கள்ளநோட்டு எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்துச்சு வேம்புமை தான் அதிகமாக கள்ளநோட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. கள்ளநோட்டு எப்போ உலகத்துக்குள்ள வந்துச்சோ அப்பையிலேருந்து உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்க வந்துச்சு. அந்த காலத்தில் கள்ளநோட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கடுமையான தண்டனையை விதிச்சாங்க. 14th செஞ்சுரியில் சைனாவோட காயினில் தலை துண்டிக்கப்பட்ட மாதிரி, அதாவது ஒரு எச்சரிக்கையை உண்டாக்குற மாதிரி அதில் டினோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு டினோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளநோட்டோட தண்டனைக்காக. இதில் இங்கிலாந்து எரிச்சு தண்டிக்கிறதுல ரொம்ப பெயர் போயிருந்தாங்க. அமெரிக்காவில் இப்போ எவ்வளோ தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 20 ஆண்டுகள் தண்டனை இந்த கள்ளநோட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் நம்ம இந்தியாவில் கள்ளநோட்டுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனால் ஃபியூச்சரில் மேபி வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. தென் இதுக்கப்புறம் காயின்ஸ். 2000 BCEக்கு முன்னிருந்தே பாபிலோனில் காயின்ஸ் இருந்தாலும் கிமு 7 வரைக்கும் எந்த ஒரு குவாலிட்டியான சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட காயின்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த காயின்ஸ் எப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டர்க்கியில் லிடியா அப்படிங்கிற மன்னரோட ராஜ்யத்தில் தான் ஃபர்ஸ்ட் காயின் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் அலியாட்டஸ் மன்னர் வெள்ளியும் கோல்டும் கலந்த மாதிரியான எலக்ட்ராம் மூலம் காயின்ஸ் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அலியாட்டஸ் மன்னரோட பையன் இந்த காயின்ஸை சீர்திருத்தி வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இந்த உலகத்துக்கு. இப்போ காயின் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் டாபிக்கு போவோம். லெதர் மணி. கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் லெதர் மணியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. லெதர் மணினா வேற ஒன்றும் இல்லைங்க, அது அனிமலோட தோலை வச்சு செய்யக்கூடிய ஒரு மணி தான் லெதர் மணின்னு சொல்லுவாங்க. இந்த லெதர் மணி எங்க கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்ல தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. பீட்டர் த கிரேட் அப்படிங்கிற ஒரு மன்னரோட ஆட்சியில தான் அதிகமாக இந்த லெதர் மணி யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் அதிகமாக நம்புறாங்க. சைனீஸ் கிங் வுட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது. இந்த லெதர் மணி ரொம்ப 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 லாங் லாஸ்டிக்கா இருக்கும். அதனால இந்த லெதர் மணிக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இந்த ஒரு பக்கில் இருந்தா டாலர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. லெதர் மணியை பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க அடுத்த டாபிக் போவோம். பேப்பர் மணி. காகித நாணயம் ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. சென் சோன்கின் அப்படிங்கிற அரசரோட ஆட்சி காலகட்டத்தில் தான் மல்பெரி மரப்பட்டைகளை வச்சு பேப்பர் மணியை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. 18th செஞ்சுரியோட எண்டில் இருந்தும் 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல இருந்து தான் இந்த பேப்பர் மணியை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இந்த பேப்பர் மணியை அந்த காலத்தில் பேங்க்ல பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிற கோல்ட் அண்ட் சில்வருக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்துறதுக்காக இந்த பேப்பர் மணி அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதில் நம்ம பேப்பர் மணியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். பேப்பர் மணிக்கு
அதுக்கப்புறம் அதிகமாக உலகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு 1950 வரைக்குமே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் 1960 அதுக்குள்ள காந்தப்பட்டையை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். இந்த கார்டை வச்சு அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்ததுனால கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா போயிட்டு பேங்க் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து காசு எடுத்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் 90s வந்து கிரெடிட் கார்டில் சிப்பு வந்து இன்க்ளூட் பண்றாங்க. சிப்பு இன்க்ளூட் பண்ணிட்டு என்கிரிப்ட் ஆக்டிவேட் ஆனதுனால அந்த கிரெடிட் கார்டோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனிச்சு. அப்போலாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து யாரெல்லாம் கிரெடிட் கார்டுல இருந்து அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணாங்களோ அவங்களாம் அந்த மந்த்தே அந்த மணியெல்லாம் செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாமே டூ மச்சா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ 2022 முடிவில் எவ்வளோ கிரெடிட் கார்டு டெப்ட் அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $930 பில்லியன் அவங்களுக்கு வந்து இப்போ கிரெடிட் கார்டு மூலமாகவே டெப்ட் அதிகமாக இருக்குது. அதாவது கிரெடிட் கார்டு மூலமாகவே கடன் அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் டிஜிட்டல் காயினுக்கு போவோம். இங்கே நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் காயின் சொல்லப்படுற பிட்காயின். இந்த பிட்காயின் வந்து 2009 சட்டோசி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் குரூப் கிரியேட் பண்ண ஒரு டிஜிட்டல் காயின் தான் பிட்காயின். இந்த பிட்காயின் வந்து எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணப்படல. இந்த பிட்காயினோட கஸ்டமர்ஸ் வந்து யார் கண்ணுக்கும் தென்படாமல் அனானிமஸாக தான் இருக்கிறாங்க. அதாவது இவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி வாலெட்டை வச்சு தான் அவங்கள தெரிஞ்சிக்க முடியும். இந்த பிட்காயின் வந்து நார்மல் காயின் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் மூலமாக கிரியேட் பண்ண முடியாது. இந்த பிட்காயின் எதன் மூலமாக கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் கிரியேட் பண்ணப்படுது. இந்த பிட்காயின் வாங்குறதுக்கு 2 கம்ப்யூட்டரும் ஒரு ரேஸில் கலந்துக்கணும். அதாவது என்ன ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 7 ட்ரில்லியன் டைம் வந்து ட்ரை பண்ணணுமா. அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குமா. அந்த இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிட்காயின் வந்து கிடைக்குமா. இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பிட்காயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்குது. 2009 இப்போ வரைக்கும் பிட்காயினோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ பிட்காயின் நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையாலுமே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் மணி ரிலேட்டடாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.